அன்பார்ந்தவர்களே, இறையடியார் வீரமாமுனிவருடைய கற்பனை வளம் திகைப்பூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை வளனாரின் தியானமாக நமக்கு அவர் தருகிறார். சிந்திப்பதற்கு நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் கடந்த ஒன்றாக அத்தகைய சிந்தனைகள் கற்பனை இருப்பதை நாம் பார்க்கிறோம். சூசேப்பர் தன்னை இறைமகனை வளர்ப்பதற்கு தாதையாக இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா என்று மிகவும் சஞ்சலப்படுகிறார், தாழ்ச்சியோடு நினைக்கிறார். ஆகவே அந்த குழந்தையை பற்றி அவர் சிந்தித்து பார்க்கிறார். களிப்பனோ, அழுவனோ, கனியத்தான் என விழிப்பனோ, சுழிப்பனோ, விளைந்த வாள்முகம் ஒளிப்பனோ, தழுவிய ஓப்பின் முத்தமும் அளிப்பனோ, உலகலாம் அளித்த நாதனே என்று இந்த செய்யுள் மகிழ்வினை படலத்திலே அமைகிறது. இதன் பொருள் என்ன? உலகங்களை எல்லாம் படைத்து தந்த இவ்வாண்டவன் என்னை கண்டு களிப்பானோ, அழுவானோ, கனிவோடு தானே என்னை அழைப்பானோ, முனிவானோ, நான் விரும்பியதன் ஒளிமுகத்தை எனக்கு மறைப்பானோ, என்னை தழுவி கொண்ட மகிழ்ச்சியோடு முத்தமும் தருவானோ என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார், கற்பனை செய்து பார்க்கிறார். இதன் கருத்து, உலகங்களை எல்லாம் படைத்து காப்பவன் இறைமகன். அவன் மானிட மகனாக பிறக்கிறான். அவன் என்னை கண்டு மகிழ்வானா, அழுவானா, என்னை அன்போடு அப்பா என்று அழைப்பானா, கோபம் கொள்வானா, நான் கண்டு களிக்க விரும்பும் முகத்தை மறைத்து கொள்வானா, என்னை தழுவிக் கொள்வானா, முத்தம் தருவானா? இப்படியெல்லாம் சூசை தன் மனத்தில் கேள்விகளை எழுப்புகிறார். களிப்பனோ, வழுவனோ, கனிய தானனை, விழிப்பனோ, சுழிப்பனோ, விளைந்த வான்முகம் மொழிப்பனோ, தழுவிய ஓப்பெண் முத்தமும் அளிப்பனோ, இவ்வுலகெல்லாம் அளித்த நாதனே என்று கூறுகிறார். புனித வளனார் தாடி மேசையோடு பூச்சாண்டு போல இருக்கிறார். அதைத்தான் நாம் படங்களிலே, சிலைகளிலே பார்க்கிறோம். அதை மனதிலே வைத்துக்கொண்டு வீரமாமுனிவர் இந்த செயலை நமக்கு தருகிறார். அந்த சிறுவன் குழந்தை தன்னை கண்டால் பயந்து விடுமோ, அழுது விடுமோ, பூச்சாண்டி என்று பயப்படுமோ, அல்லது என்னை அப்பா என்று அழைப்பானா? அது பெரிய ஒரு கேள்வி, அவருடைய மனதிலே எழுகிற கேள்வி. என்னை தழுவிக் கொள்வானா, முத்தம் தருவானா? இப்படியெல்லாம் அவர் நினைப்பதற்கு காரணம், நாம் காண்கிற ஓவியங்கள், சிலைகள் எல்லாம் அவரை பூச்சாண்டி போல காட்டுவதுதான். இதனை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த அருமையான செய்யுளை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தந்திருக்கிறார். ரசித்து மகிழ்வோம். வாழ்க.